Students, in this video we will revise the 5-mark question structure of D4 bacteriophage. Before that we see about bacteriophage. What is bacteriophage? Virus infecting a bacteria are called as the bacteriophages. The bacteria that are infected by the virus is called as bacteriophage. It literally means eaters of bacteria. Phages are abundant in soil, sewage, water, fruits, vegetables and milk. Bacteria plus phage, that is bacteriophage. Structure of T4 bacteriophage. இதில் வந்து முக்கியமான டேர்ம்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா tadpole ஷேப்பு. இதில் என்னென்ன ரீஜன் இருக்குது, ஹெட் இருக்குது, காலர் இருக்குது, டெய்ல் இருக்குது, பேசல் பிளேட் இருக்குது அண்ட் ஃபைபர்ஸ் இருக்குது. ஸோ ஹெட்டில் எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, 2000 சப்யூனிட்ஸ் இருக்குது. ஸோ டெய்ல் கன்சிஸ்ட் ஆஃப் டியூப்லர் கோர் விச் இஸ் கனெக்டட் பை த ஹெட் பை த காலரை வந்து சொல்லணும். ஓகேவா, டேட்போல் ஷேப்பில் இருக்குது. ஹெட் ரீஜன், காலர் ரீஜன், டெய்லு, பேசல் பிளேட்டு, ஃபைபர்ஸ் ரீஜன் இருக்குது. ஹெட்டில் வந்து 2000 ஐடென்டிக்கல் ப்ரோட்டீன் சப்யூனிட்ஸ் இருக்குது. இந்த டெய்லையும் ஹெட்டையும் கனெக்ட் பண்ணுறது யார், காலருன்ற ரீஜன். அடுத்து இந்த பேசல் பிளேட் வந்து டெய்லோட எண்டில் அட்டாச் ஆகிருக்கும். பேசல் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பைக்ஸும் 6 டெய்ல் ஃபைபர்ஸும் ப்ரெசண்ட்டாக இருக்கும். The fibers are used to attach the page on the cell wall of the bacterial host during replication. Bacterial hostல attach பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறது எது, அந்த fibers தான். So double stranded DNA molecule of 50 μm is tightly compact inside the head. So அந்த ஹெட்டில் என்ன இருக்குது, double stranded DNA molecule of 50 μm that is tightly compact in the head region. The DNA is about 1000 times longer than that of the page itself. இதோட T4 பேஜோட எக்ஸ்ப்ளனேஷன், ஸ்ட்ரக்சரோட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டால் நீ இதுதான் எழுதணும். T4 பேஜோட ஸ்ட்ரக்சர் பாரு, ஹெக்ஸாகோனல் ஹெட்டு. ஸோ ஹெக்ஸாகோனல் ஹெட்டு உள்ளே இருக்கிறது டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. திஸ் இஸ் த டெய்ல் ரீஜன். ஹெட்டையும் டெய்லையும் கனெக்ட் பண்ணுறது யார், காலர் ரீஜன். இந்த டெய்லோட எண்டில் பார்த்தீங்கன்னா பேசல் பிளேட் வந்து அட்டாச் ஆகிருக்கும். பேசல் பிளேட்டில் டெய்ல் ஃபைபர்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும், ஸ்பைக்ஸும் ப்ரெசண்ட்டாக இருக்கும். 6 டெய்ல் ஃபைபர்ஸ் அண்ட் 6 ஸ்பைக்ஸ் ஆர் ப்ரெசண்ட். இந்த டயக்ராம் போட்டு பார்ட்ஸ் லேபிள் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோ. அதே சமயம் டிஎம்வி மொசைக் வைரஸும் பார்த்துக்கோ, டொபாக்கோ மொசைக் வைரஸ். ஸோ இதில் காயில்டு ஸ்ட்ரக்சரில் இருக்கிறது ஆர்என்ஏ. இதில் 2100 கேப்சிட்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது, ப்ரோட்டீன் சப்யூனிட்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. Structure of TMV பார்த்தீங்கன்னா tobacco mosaic virus. It was discovered by 1892 by Dmitry Ivanovsky from the tobacco plant. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ராட் ஷேப். இதில் முக்கியமாக வர வேண்டியது என்னது, ராட் ஷேப். ஹெலிக்கல் வைரஸ், அதோட லென்த்தும் பிரெத்தும் 300 × 20 நானோமீட்டர். அதோட மாலிகுலர் வெயிட்டு 39 × 10⁶ டால்டன். இதில் 2 கான்ஸ்டியூயன்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன் கோட் ஒன்று, கோர் ஒன்று. ப்ரோட்டீன் கோட் என்னன்னு சொல்கிறோம், கேப்சிடுன்னு சொல்கிறோம். கோர் என்னன்னு சொல்கிறோம், நியூக்ளிக் ஆசிட். எழுத வேண்டியது ராட் ஷேப்டு ஹெலிக்கல் வைரஸு. அதோட லென்த்து பிரெத் எவ்வளோ, அதோட வெயிட் எவ்வளோ, 2 கான்ஸ்டியூயன்ஸ் எல்லாம் ஆயிருக்கு. ப்ரோட்டீன் கோட்டாலையும் கோராலையும். ப்ரோட்டீன் கோட்டை கேப்சிடுன்னு சொல்கிறோம், கோரை வந்து நியூக்ளிக் ஆசிட்ஸை தான் கோருன்னு சொல்கிறோம். ப்ரோட்டீன் கோட் வந்து 2130 ஐடென்டிக்கல் ப்ரோட்டீன் சப்யூனிட்ஸால் ஆயிருக்கு, கேப்சோமியாஸால் ஆயிருக்கு. which are present around the single stranded RNA molecule. இங்கே இருக்கிறது என்னது, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA molecule. பேஜில் நம்ம என்ன படித்தோம், டபுள் ஸ்டாண்டர்ட் DNA molecule தான் ஜெனட்டிக் மெட்டீரியலாக படித்தோம். இங்கே என்னது, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA molecule. இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்லாம் இந்த RNAல தான் ப்ரெசண்ட்டாக இருக்குது. இதில் எவ்வளோ நியூக்ளியோடைட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6500 நியூக்ளியோடைட்ஸ் ப்ளஸ் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துக்கோ. அடுத்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பேஜ். T4 பேஜ் பார்த்தீங்கன்னா இதில் 2 டைப்ஸ் இருக்குது. லைட்டிக் சைக்கிள் ஒன்று, லைசோஜெனிக் சைக்கிள் ஒன்று. லைட்டிக் சைக்கிள், லைசோஜெனிக் சைக்கிள். லைட்டிக் சைக்கிள் பார்த்தோன்னா இந்த பாக்டீரியல் செல்லு. இதில் வந்து 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. அப்சார்ப்ஷன் ஸ்டெப், பெனட்ரேஷன், சிந்தசிஸ், அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன், ரிலீஸு. ஃபஸ்ட்டு பாக்டீரியல் செல்லில் பேஜ் வந்து அட்டாச் ஆகுது. தென் வந்து பேஜ் வந்து ஒரு ஹோலை க்ரியேட் பண்ணுறது. அப்சார்ப்ஷனா அட்டாச்மெண்ட் ஆஃப் பேஜ் டு த பாக்டீரியல் செல். பெனட்ரேஷனா பேஜில் உள்ள டிஎன்ஏ வந்து பாக்டீரியல் செல்குள்ளே என்ட்ராக தான் பெனட்ரேஷன். சிந்தசிஸ்னால்
பாக்டீரியல் உள்ள குரோமோசோம்ஸ் எல்லாம் டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு பாக்டீரியாவில் உள்ள ஜெனட்டிக் மெட்டீரியலை டிஸ்இன்டகிரேட் பண்ணிவிட்டு வைரஸை அந்த பேஜில் உள்ள டிஎன்ஏ வந்து சிந்தசிஸ், அதோட ஹெட் பார்ட்டு, டெயில் பார்ட், அதோட நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸ் ஆகிறதா சிந்தசிஸ் ஃபேஸ். அடுத்து அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன். தென் ஹெட் ரீஜன், டெயில் ரீஜன்லாம் அட்டாச் ஆகிட்டு டிஎன்ஏ போய் ஹெட்டில் காம்பேக்டாக அட்டாச் ஆகி அசம்பிளி ப்ராசஸ். அடுத்து ரிலீஸு. மெச்சூர் ஆனதுக்கப்புறம் பாக்டீரியல் செல்லில் பர்ஸ்ட் ஆகிட்டு நியூ செல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிறதா லைட்டிக் சைக்கிள். லைசோஜெனிக் சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் செல்லில் பேஜ் டிஎன்ஏ இன்சர்ட் ஆகி பாக்டீரியல் குரோமோசோமோட ஸோ இதுதான் பேஜில் உள்ள டிஎன்ஏ, இது பாக்டீரியாவில் உள்ள டிஎன்ஏ. பேஜ் டிஎன்ஏ லீனியராக வந்து சர்க்குலராக மாறுது. இங்கே இருக்கிறது பாக்டீரியல் டிஎன்ஏ. பாக்டீரியல் டிஎன்ஏவோட பேஜ் டிஎன்ஏ போய் மிங்கிள்டு ஆகிறது, ஒன்றோட ஒன்று ரெண்டும் ஜாயின் ஆகிறதா என்னது ப்ரோஃபேஜ் ஸ்டேஜ். ஸோ அதுக்கப்புறம் பாக்டீரியல் செல் எப்போல்லாம் டிவைட் ஆகுதோ அப்போ இந்த பேஜ் டிஎன்ஏவும் டிவைட் ஆகும். இதுதான் லைசோஜெனிக் சைக்கிள். பாக்டீரியலேருந்து டயக்ராம்ஸ் பார்த்துக்கோ. கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த ஷேப்பை வச்சு இந்த காக்கஸ், டிப்ளோகாக்கஸ், ஸ்டஃபைலோகாக்கஸ், டெட்ராகாக்கஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்ன்னு புரியுது, பெசிலஸ், டிப்ளோபெசிலஸ், ஸ்பைரல் ஷேப்டு, கமா ஷேப்டு, விப்ரியோ காலரா, எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்துக்கோ. அடுத்து ஃப்ளஜெல்லா வச்சு அதை டிஃப்ரெண்ட் டைப்ஸாக செப்பரேட் பண்ணுறோம். சிங்கிள் ஃப்ளஜெல்லா இருந்தால் மோனோட்ரைக்கஸ், கிளஸ்டர் ஆஃப் ஃப்ளஜெல்லா அட் ஒன் எண்டில் இருந்தால் லோஃபோட்ரைக்கஸ், போத் எண்டில் இருந்ததுன்னா ஆம்ஃபிட்ரைக்கஸ். ஸோ அதோட பெரிசைக்கிள் ஃபுல்லாக இருந்ததுன்னா அது பெரிட்ரைக்கஸ். ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ளஜெல்லானா ஏட்ரைக்கஸ். அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியல் செல்லு. இது 3 மார்க் கொஷினில் 5 மார்க் கொஷின்ஸில் கூட உனக்கு கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ இதில் நீ டயக்ராமை போட்டு பார்ட்ஸ் லேபிளிங் பண்ணி ஒரு பார்ட்ஸுக்கும் 2 பாயிண்ட் எழுதுனா எக்ஸ்பிளைன் கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். டயக்ராம் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா டயக்ராம் மட்டும் வரையணும். ஸோ பாக்டீரியல் செல்லோட டயக்ராம் எல்லோரும் கம்பல்சரி பார்த்துக்கோமா, முக்கியமானது. இதில் அடுத்த முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிராம் ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர். கிராம் ஸ்டெய்னிங் ப்ரொசீஜரில் இந்த மெத்தடை ஃபைண்ட் அவுட் பண்ணவர் யார்? டேனிஷ் ஃபிசிஷியன் கிறிஸ்டியன் கிராம் in the year 1884. கிறிஸ்டியன் கிராம். இட் இஸ் அ டிஃப்ரென்ஷியல் ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர். இதை 2 கிளாஸஸாக பாக்டீரியா வந்து 2 கிளாஸஸாக பிரிக்கிறாங்க. கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியானும் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு 2 டிஃப்ரெண்ட் கிளாஸஸாக பிரிக்கிறாங்க. கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா ரிட்டைன்ஸ் அ கிறிஸ்டல் வைலட் கலர். ஸோ வைலட் கலரில் நம்மளுக்கு அப்பியர் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. அதே பர்பிள் கலரில் அப்பியர் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் கிராம் நெகட்டிவ். சாஃப்ரனின் அப்படின்னா ரெட், அந்த பர்பிள் கலரில் வந்துச்சுன்னா அது கிராம் நெகட்டிவ். வயலட் கலரில் வந்தால் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. ஸோ இதோட ஸ்டெப்ஸ் முக்கியமாக உனக்கு 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், பார்த்துக்கு. ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் அ ஸ்மியர் ஆஃப் பாக்டீரியல் கல்ச்சர். ஃபஸ்ட்டு பாக்டீரியா கல்ச்சரை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், ஓகேவா? ஸோ அதை வந்து ஸ்லைடில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஹீட் கில்டு, அதை வந்து ஹீட் கில் பண்ணுறது தான் ஸ்மியர் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்டெயின் வித் கிறிஸ்டல் வயலட் ஃபார் 30 செகண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாக்டீரியாவில் நம்ம என்ன பண்ணுறோம் 30 செகண்ட்ஸ்க்கு கிறிஸ்டல் வயலட் டையை வந்து அதை அப்ளை பண்ணுறோம். அடுத்து டிஸ்டில் வாட்டரில் அதை 2 செகண்ட்ஸ் ரின்ஸ் பண்ணுறோம். தென் கிராம் அயோடின் 1 மினிட்டுக்கு தென் டிஸ்டில் வாட்டரில் ரின்ஸ் பண்ணுறோம். வாஷ் இன் 95% எத்தனால் ஆர் அசிட்டோன் ஃபார் 10 to 30 செகண்ட்ஸ். ஸோ 95% எத்தனால் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுறோம். இப்போ கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அப்படின்னா அந்த கிறிஸ்டல் வயலட் கலர் அப்படியே ரிட்டைன் ஆகும். கிராம் நெகட்டிவ் அப்படின்னா அந்த கிறிஸ்டல் வயலட் வந்து டிஸ்டில் வாட்டரில் வாஷ் அவுட் ஆயிரும், எத்தனால அது வாஷ் அவுட் ஆயிரும். rinse in distilled water, safranin for 30 to 60 seconds, rinse in distilled water and blot, observe under the microscope. இப்போ கிராம் நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால் உனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பாலிபெப்டைட்ஸு பெப்டிடோகிளைகான்ஸ் அதில் கம்மியாக இருக்கிறதுனால கிறிஸ்டல் வயலட் ரிமூவ் ஆகிட்டு இந்த சாஃப்ரனின் டைம் போய் அதில் அட்டாச் ஆகிட்டு உனக்கு கிராம் நெகட்டிவ்னா சாஃப்ரனின் கலர் பிங்க் கலர் வந்து உனக்கு எமிட் ஆகும். கிராம் பாசிட்டிவ்னா வயலட் கலர் உனக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஷின்மா பார்த்துக்கோ. இந்த லைஃப் ப்ராசஸ் இன் பாக்டீரியாவில் ரெஸ்பிரேஷனும் பார்த்துக்கோ, நியூட்ரிஷனும் பார்த்துக்கோமா. இதில் ரெஸ்பிரேஷனும் முக்கியம், நியூட்ரிஷனும் முக்கியம். ரெஸ்பிரேஷனில் ஏரோபிக் ஆப்ளிகேட்டு எல்லாத்துலேயும் அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்க.
தென் அதோட நியூட்ரிஷன் ஆட்டோட்ராபிக் பாக்டீரியா, அதில் ஃபோட்டோ ஆட்டோட்ராபிக், ஃபோட்டோலித்தோட்ராபிக், ஃபோட்டோ ஆர்கனோட்ராபிக், ஹீமோ ஆட்டோட்ராபிக் பாக்டீரியா, ஹீமோலித்தோட்ராப்ஸ், ஹீமோ ஆர்கனோட்ராப்ஸ் எல்லாமே இதில் வந்து நல்லா படிச்சுக்கோ. அடுத்து ரீப்ரொடக்ஷன் இன் பாக்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இந்த 3 டேர்மும் முக்கியமான டேர்மு. இதில் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக த்ரூ த பைனரி ஃபிஷனும் எண்டோஸ்போம் ஃபார்மேஷனும் போடுவேன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தா காஞ்சுகேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு பார்ப்பேன். ஸோ இது ஒன்று 5க்கும் 2 மார்க் லெவலில் டெஃபினேஷன் பார்த்துக்க. அந்த 5 மார்க் கொஷனில் கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ காஞ்சுகேஷன் என்னது? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஃப்ரம் த F+ strain to the F- strain த்ரூ த காஞ்சுகேஷன் டியூப். அதுதான் முக்கியமான டேர்ம். த்ரூ த காஞ்சுகேஷன் டியூப் வழியாக F- strand வந்து F+ஆக மாறுறதா என்னது? காஞ்சுகேஷன். ஸோ F+ strandலேருந்து பாக்டீரியாலேருந்து F- strandக்கு அந்த டிஎன்ஏ மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எது வழியாக? த்ரூ த காஞ்சுகேஷன் டியூப் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அதுதான் என்னது? காஞ்சுகேஷன். அடுத்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பாரு. The transfer of DNA from one bacterium to another is called as transformation. ஒரு பாக்டீரியாலேருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா that is called as transformation. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணவர் வந்து ஃப்ரெடரிக் கிரிஃபித்து இந்த இயர் 1928. அடுத்து டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு என்னென்னு பாரு. ஜிண்டர் அண்ட் லீடர்பர்க்கு 1952 டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க டிரான்ஸ்டக்ஷனை இன் சால்மோனெல்லா டைஃபிமீடியமில். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஜ் மீடியேட்டட் டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்டக்ஷன். ஸோ வைரஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகி டிஎன்ஏவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுச்சுன்னா அதுதான் என்னது? பேஜ் மீடியேட்டட் டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர். டிரான்ஸ்டக்ஷன் ஆஃப் 2 டைப்ஸு. ஜென்ரலைஸ்ட் டிரான்ஸ்டக்ஷன் இருக்குது, ஸ்பெஷலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன் இருக்குது. ஜென்ரலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜில் உள்ள டிஎன்ஏ பாக்டீரியல் செல்ஸில் போய் பாக்டீரியாவை வந்து டிஸ்இன்டகிரேட் பண்ணிவிட்டு பேஜ் பார்ட்டிகல் சிந்தசிஸ் ஆகிறதா ஜென்ரலைஸ்டு. இதே ஸ்பெஷலைஸ்டு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஜ் டிஎன்ஏ பாக்டீரியல் டிஎன்ஏவோட இன்டெகிரேட் ஆகி ஸோ அந்த டிஎன்ஏல வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் வரும்போது அது வந்து ஜென்ரலைஸ்டு ஃபார்மில் மாறி பேஜ் டிஎன்ஏ as well as the பாக்டீரியல் டிஎன்ஏவோட சேர்ந்து ஃபார்ம் ஆகிறதா என்னது உனக்கு? ஸ்பெஷலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன். ஸோ இந்த கொஷினும் பார்த்துக்கோ, முக்கியமான கொஷின். இந்த ஃபங்கை லெசனில் வந்துமா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஷினு. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஜூஸ்போர் ஃபார்மேஷன், குனிடியா ஃபார்மேஷன், ஐடியா ஃபிஷன், பட்டிங், கிளமிடோஸ்போர் ஃபார்மேஷன் எல்லாமே பார்த்துக்கோ. அதே மாதிரியே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் இந்த பிளானோகெமெட்டிக் கப்லேஷன் என்ன, கெமெட்டாஞ்சியல் கப்லேஷனா என்ன, பிளானோகெமெட்டிக் கப்லேஷன் இது மட்டும் ஒரு 2 மார்க் கொஷினாக கேட்டிருந்தாங்க ஒரு கொஷின் பேப்பரில். ஸோ இதெல்லாம் அதில் தரவாக பார்த்துக்கோங்க. ஸோ இதில் எல்லாத்தோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸும் தரவாக பார்த்துக்கோங்க. அதோட டிசீஸும் பார்த்துக்கோமா. ஃபஸ்ட் லெசன் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம தரவாக ரிவைஸ் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட் லெசனில் உனக்கு கண்டிப்பாக இப்போ டெஸ்ட் இருக்குது. ஆஃப்டர் 2 hours வந்து டெஸ்ட்டு கொஷினை சென்ட் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் ஃபஸ்ட் லெசனை தரவாக படி. தேங்க்யூ.